முத்தழகு தீர்த்தத்த குடிக்கிறாங்க. குடிக்கும்போது கரெக்ட்டா ஒரு சின்ன பையன் தேங்காய் உடைக்கும்போது, அந்த தேங்காய் வந்து பட்டு அந்த தண்ணி கீழ ஊத்திக்கிச்சு. "அப்படியாச்சியோ! கீழ ஊத்திக்கிச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்றாங்க. "சரி பரவால்ல. நெத்தியில வேற காயம் வேற பட்டுருக்கு" அப்படின்னு பொன்னி சொல்றாங்க. அந்த பையன திட்டுறாங்க. பின்னாடியே போயிட்டு, "ஏன்டா இப்படி பண்ண? தேங்காய் உடைச்சா இன்னொருத்தவங்க மேல படணும் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்கறாங்க. அதுக்கு அவன், "தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட பின்னாடி போய் நிக்கிறான். அதுக்கு பூமி சொல்றாரு, "சரி பரவால்ல. சின்ன பையன் தானே. ஒண்ணும் கேட்க வேணாம் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னாச்சு முத்தழகுக்கு? காயம் வந்திருக்கு நெத்தியில" அப்படின்னு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அப்படியா? நீங்க தயவு செய்து போயிடுங்க இங்கேருந்து. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போறாங்க முத்தழகு. அஞ்சலி கேட்குறாங்க அங்க இருக்க அந்த அர்ச்சகர்கிட்ட, "எதுக்காக தீர்த்தத்த ஒரு வாட்டி ஊத்திட்டா இன்னொரு வாட்டி குடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "நல்லா கேட்டுக்கோமா, இது நான் எடுத்த முடிவு இல்ல. அந்த கடவுளே எடுத்த முடிவு. முத்தழகோட குழந்தை நல்லபடியா பொறக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. ச்சே! நாம ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு நடக்குது. எப்படியாவது தீர்த்தத்த குடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கீழ ஊத்திருச்சே! அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி. முத்தழகு கோவத்தோட அப்படியே ஆட்டோ பிடிச்சு போறாங்க. "ஏன் இன்னொரு வாட்டி தீர்த்தம் வாங்கி குடிக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேட்கறாங்க. "இல்ல பரவால்ல வேண்டாம் போலாம் வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப பின்னாடியே பூமி வராரு. அத கண்ணாடியில பார்க்குறாங்க பொன்னி. "பாரு அவரு எவ்ளோ பாவம். பின்னாடியே தானே வந்துட்டுருக்காரு. அவர மன்னிச்சு ஏத்துக்க மாட்டியா?" அப்படின்னு பொன்னி கேட்கறாங்க. அதுக்கு முத்தழகு எதுவுமே பேசல. அப்படியே கண்ண மூடிட்டு இருக்காங்க. "ஏன் முத்தழகு நான் பேச பேச எதுவுமே பேச மாட்ற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொன்னி. "என்னாச்சு பொன்னி உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே மயக்கமாயிட்டாங்க. "ஐய்யய்யோ! மயக்கமாயிட்டா முத்தழகு" அப்படின்னு சொல்லிட்டு, "நிறுத்துங்க, நிறுத்துங்க ஆட்டோவ நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி நிறுத்துறாங்க. அதுக்குள்ள பின்னாடியே பூமி வராரு. "முத்தழகு மயக்கமாயிட்டாங்க" அப்படின்னு பூமி கிட்ட சொல்றாங்க. பூமி ஓடி வராரு. "என்னாச்சு முத்தழகு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. ஆனா எழுந்துக்கவே இல்ல. "சரி வாங்க இதே ஆட்டோல நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்தழக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சேர்க்குறாரு. அங்க செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல சாதா காயம் தான். "ஆமா எத்தன மாசமா முழுகாம இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. "இத அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா?" "இல்ல, இல்ல நான் இன்னும் எதுவுமே சொல்லல" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. "அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அங்க ஸ்வேதா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பொறக்கும். அதனால அது அப்படியே இருக்கட்டும். இந்த குழந்தை யாருக்குமே தெரிய வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு. "நீங்க தயவு செய்து எங்க அத்தை யார்கிட்டயுமே எந்த வார்த்தையுமே சொல்லிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வெளிய வராங்க. பூமி ஓடி வராரு. "என்னாச்சு பரவாயில்லையா இப்போ? என்னாச்சு? ஏன் மயக்கம் வந்தது? ஏதாவது மாசமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "எனக்கு என்னவோ நீ மாசமா இருக்க மாரியே தோணுது" அப்படின்னு சொல்லிட்டாரு பூமி. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க முத்தழகு. "சரி சொல்லு முத்தழகு உனக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. "ஆமா எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவரு "சரி இதோ போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாரு. வரத்துக்குள்ள முத்தழகு பொன்னிய கூட்டிட்டு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. "ஏன் இப்படி பண்ற? அவர அங்க அனுப்பிட்டு இப்படி ஏமாத்திட்டு இப்படி வந்துட்ட?" "ஆமா அவர் எப்ப பார்த்தாலும் தொல்ல பண்ணிட்டே இருக்காரு. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அவர் என் பின்னாடி வர வேணாம்னு. அவர் வந்துட்டே இருக்காரு. அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப பேச்சு வாசல்ல வந்து நின்னுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் குடுக்குறாங்க. "இந்தா அக்கா குடுத்து அனுப்புனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ என்னைக்கா இருந்தாலும் நல்லா இருக்கணும். சீக்கிரமா வீட்டுக்கு வா. உனக்கு ஒரு குழந்தை பொறந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க முத்தழகு. அப்ப பொன்னி கேட்குறாங்க, "நீ பண்றதெல்லாம் உனக்கே சரியா இருக்கா? எவ்ளோ பாவம் உனக்காக பின்னாடியே வந்தாரு. அவரு ஹாஸ்பிட்டல்ல இப்படி பொய் சொல்லிட்டு நீ பாட்டு வந்துட்ட" அப்படின்னு பொன்னி முத்தழகிட்ட கேட்குறாங்க.